ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் லாஸ்ட் vlog வந்து பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஷன் தான். ஸோ மதுரை வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ மதுரையிலேருந்து அடுத்து வந்துட்டு நாங்கள் இப்போது ஹில் ஸ்டேஷன் வந்து ஏற போகிறோம். ஸோ போடிமேட்டு வந்து நாங்கள் வந்து போக போகிறோம் மேலே. தேனியிலேருந்து போடிமேட்டு மேலே போக போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை வந்து முடிஞ்சு போச்சு இதோட. ஸோ மதுரை எல்லை முடிவுன்னு போட்டாச்சாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து ட்ராவல் ஆகிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலாம். ஏன்னா கோயில் அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் போகலான்னு. இங்கே வந்து டோல் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து வீடியோ எடுத்தேன். பட் வந்து அங்கே வந்து டோலே கிடையாது. டோலே வந்து யூஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பார்க்கலாம். இந்த இந்த மாதிரி ரோடெலாம் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த மரம் 2 சைடும் மரம், அதெல்லாம் நம்ம ஊரில் எங்கே இருக்குல்ல. இப்போ வந்து தேனி வந்து ரீச் ஆகிட்டோம். அது பாருங்கள், தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்து உள்ளே போகிறோம் நம்ம. இப்போ தேனியில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு அது வந்து விவசாய பூமி தான். நான் கூட வந்துட்டு நிறைய வீடியோவில் வந்து பார்த்துட்டு தப்பாக வந்து நினச்சிட்டேன். தேனியில் வந்து நிறைய வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹில் ஸ்டேஷன், தேனி வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து நினச்சிட்டேன். பட் அது தப்பான ஒரு பதிவை வந்து கொடுக்காதீங்க நிறைய யூடியூபர்ஸு. நான் கூட வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி மதுரையிலேருந்தே நான் போட்டு பார்த்தேன். தேனியில் வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குது நம்ம போய் சுற்றி பார்க்கலாம்னா என்னென்னமோ போட்டிருந்தாங்க. பட் என்ன இது ஓகே நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா நம்ம தேனியில் வந்து சொல்லப்போனால் ஒன்றுமே கிடையாது. சரி, போடிமேட்டு தான் மெயினாக. ஹில் ஸ்டேஷன்னா போடிமேட்டு தான். அங்கே மேலே போய்ட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் கிடையாது. போடிமேட்டுன்றது ஒரு சின்ன ஒரு சிட்டி தான். அது ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அங்கே ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு அப்படியே போக சொல்கிறேன் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தேனியில் வந்து அந்தளவுக்கு அது வந்து நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். போடிமேட்டில் போய் மேலே போய் சூரியநல்லி அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டப்போ அவர் தான் சொன்னார், தேனின்றது ஒரு விவசாய பூமிமா, அங்கே வந்து உங்களுக்கு எதுவும் இதுலாம் இருக்காது. நீங்கள் வந்து மேலே இங்கே வந்து வந்தீங்கன்னா இங்கே இருக்கும், இல்லை மூணார் போனீங்கன்னா அப்படி இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி ஓகே, அப்படியா அப்படின்னு அப்புறமா தான் எங்களுக்கே வந்து தெரிஞ்சுது, அங்கே வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்றது. ஸோ தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரியலனா யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் வந்து வருவாங்கள்ல, அவங்களாம் வந்து ஏமாந்து போவாங்க. நிஜமாகவே நான் சொல்கிறேன், நாங்களுமே அப்படி தான் போய் வந்து ஏமாந்தோம். போடிமேட்லேயும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப போடிமேட்டில் வந்து இருக்குது ஏதோ சுற்றி பார்க்குறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து எதிர்பார்த்தாரு. அங்கே போடிமேட்டில் வந்து ஒன்றுமே கிடையாது சொல்ல போனாக்கா. உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும், ரொம்பலாம் கூட கூலிங் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும் அந்த ஊர். ஒன்றும் சுற்றி பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா தேனியில் வந்துட்டு வைகை டேம் வந்து வந்துடுச்சு நடுவுலேயே நாங்கள் போகிற வழியில். ஸோ அதை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே போயிடலாம், போகிற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு டேமுக்கு வந்திருந்தோம். அங்கே டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு ஆள் வந்து வாயான பழந்துட்டுருக்க மாதிரி இருக்குல்ல. அங்கே வந்துட்டு போயிட்டு டிக்கெட்லாம் வந்து எடுத்துகிட்டு சரி உள்ளே போய் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வெயில் தான் இங்கே எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். மதுரை வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ள மனுஷங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. நிஜமாகவே சொல்ல போனாக்கா அவ்வளோ ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க. அந்த அக்கா பாரு, பாவம் வெயில் தாங்க முடியல அந்த அக்காவால், அவங்களே தலைமையில சொல்லி போட்டுங்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கு ஃபோட்டோஷூட்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு ஃபோட்டோஷூட் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஒருத்தவங்க நாங்கள் போயிருக்கும் போது ஒரு வெட்டிங் ஃபோட்டோஷூட் வந்து நடந்துகிட்டு இருந்தது அந்த இடத்துல. நல்லாவே இருந்தது அந்த இடம் வந்து பார்க்கவே வந்து சூப்பராக வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது. நிறைய செடிங்கெல்லாம் இருந்தது. கம்மி ஆம்லெட் போட்டார் அவர், அதனால் ஜூஸ் குடிக்கிறாரு. நம்ம சுற்றி இப்போ மேலே தான் வந்து போனோம் டேம் வந்து பார்க்குறதுக்காக. ஸோ மேலேயுமே வந்து உங்களுக்கு சரியாக ஓப்பன் இல்லை, நம்ம பார்த்துட்டு ஃபோட்டோ மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். சுற்றிட்டு செம்ம வெயில். இந்த மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மாங்காய் காய்க்குது பாருங்கள். பட் அங்கே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து போர்டெல்லாம் வேறு வச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, நம்மளாம் அதை வந்து எதுவும் பண்ண வேணாம், ஆளுங்களுமே இருந்தாங்க எதுவும் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து மேலே ஏறி போயிட்டு வந்து அந்த டேம் வந்து பார்த்துடலாம். அந்த டேம் திறந்து விடும் போது தான் அது நல்லாயிருக்கும்ல, அது பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். பட் வேறு வழியில் நம்ம போகிற போது தான் திறப்பாங்கலாம் சொல்ல முடியாதுல்ல. மேலே போய் நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். இவங்க 3 பேருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் வந்து வழியாக தெரியல, எதில் ஏறி போயிட்டுருக்காங்க பாருங்கள் 3 பேருமே. அங்கே வந்து கரண்ட்டு ஆஃபீஸும் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் சைடில். அங்கே அவ்வளோ தூரம் நம்ம போகணும், ஏறி போவோம். ஜோடிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஃபைனலி மூச்சு வாங்குது, முடியல. தண்ணி பிடிங்க. ஆமாம், முடியலடா எப்பா. எங்கன்னு மூச்சு வாங்குங்க. எப்பா டயர்டாயிட்டு. ஆமாம், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மூச்சு வாங்குது, பேசவே முடியல. நம்ம எங்கேருந்து வந்தோம்? அதோ அந்த கோயில் இருக்கா, அப்படின்ட்டு வந்து அப்படி ஏறி இந்த படிக்கட்டில் வந்து மேலே ஏறி இப்படி வந்துட்டோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடம்லாம் நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் வந்து வீடியோ உங்களுக்காக தான் வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கேன். அதுக்காக வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருந்தது. டேம் வந்து சூப்பராக அங்கே மேலே போய்ட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் அந்த உள்ளெல்லாம் வந்துட்டு நீங்கள் போக முடியாது, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து போட்டிருக்காங்க. அவங்க வெளி ஆளுங்களாம் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அங்கே சைடில் வந்து அங்கே போட்டிருந்தது. க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பாருங்கள், க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது உள்ளெல்லாம் வந்துட்டு உள்ளே அலோட் கிடையாது. அவங்க ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் போயிட்டு வரலாம் போல் இருக்குது. ஸோ அந்த டேம் திறக்கும் போது தான் நம்ம அந்த அழகே வந்து ரசிக்க முடியும் இல்லையா? ஸோ ஆனால் செம்ம மூச்சு வாங்கிடுச்சுங்க எனக்கு. மேலே அவ்வளோ லாங் ஏறி போயிட்டு கொஞ்ச நேரம் ஆனால் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். பட் நல்லா இருந்தது, வியூ பார்க்க நல்லா இருந்தாங்க மேலே இருந்து. பையனும் அவரும் பாருங்கள், குழந்தை விளையாடிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அந்த பாட்டில் மூடி இருக்கும்ல, அதில் வந்து கேரம் போர்டு ஆடுறாங்களாமா. அங்கேருந்து அவ்வளோ தூரம் லாங்கு போகுது, யாருது லாங்கில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு விளையாடி பார்த்துட்ருக்காங்க. அங்கே அவனுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்துச்சு. பட் எடுத்துட்டான். ஆனால் வர வழியிலேயே மோஸ்ட்லி பசங்க 2 பேருக்குமே கொஞ்சம் அப்படியே ஒத்துக்காது. அதாவது ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் வருவாங்க. ஒரு சில இடம் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதாவது ஹில்ஸில் ஏறும்போது கூட ஒன்றும் ஆகலை. பட் கீழே வந்துட்டு அவங்க வரும்போது வந்து வாமிட் பண்ணிட்டாங்க 2 பேருமே. அவளும் ஒரு 2-3 இடத்துல பண்ணால், பையனுமே வந்து பண்ணால். இன்னமும் அவங்களுக்கு வந்து அந்த கார் ஜர்னி வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகாமலே வந்து இருக்குது. எனக்குமே அப்படி தான் இருந்தது. எனக்கு இப்போ கொஞ்சம் செட் ஆகிடுச்சு ஜேர்னிலாம் போய் சாமிக்கு அதோட சரியாக வீடு சொல்லிட்டுக்காங்க எல்லாம் போய் அடுத்து வரோம்னா இப்படி வேற எனக்கு வேர்ல்டு லிங்க் எல்லாம் வரும். நம்பர் உருவத்துக்கு நம்பர் 2 அத்தனை பேர் அசைவா ஒரே மாதிரி சிங்கிள்ஸ் இல்லை கும்பல் சண்டை கழிச்சு போயிட்டு சொல்லிக்கிறேன். நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ் ஸ்கெட்சை போட்ட சம்பவம் 6 மணிக்கு கிளாஸ் சம்பவம் செஞ்ச தப்பா அல்ல பார்த்த மாட்டாது. நீ சிரிச்சு பேசி காலை வர மீதம் துப்பாக்கி வச்சு வர சத்தம் எனக்கு தாளாட்டு. பசங்க சும்மா அப்படியே எனர்ஜியாக பாடிட்டு வந்தாங்க. அதுதான் சும்மா உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம். பட் நான் வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் பாட்டு வெளியே எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டோல் வந்துட்டு வந்துடுச்சிங்க. ஃபேமிலியே சிங்கர் ஃபேமிலி ஆகிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு வைப்புக்காக அப்படியே பாடிட்டே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து கத்தி பாடிட்டு வந்தால் கொஞ்சம் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு பசங்கிட்ட சொன்னாலும் அவங்க 2 பேருமே வந்து அவ்வளோ கத்தி பாடிட்டு வந்தாங்க. பையன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பாடுவான். அவங்க வந்து அந்த ரேப் சாங்லாம் வந்துட்டு பாடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. நானே தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். அவங்க அந்த அளவுக்கு வந்து வீட்டில் கூட இவ்வளோ பாட மாட்டாங்க. அவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி வந்து 2மே பாடிச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதை தான் வந்து உங்களுக்கு சும்மா அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ தேனிலேயே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஹில்ஸ் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். ஓகே தான், பட் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான். பட் ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம மதுரை சாப்பாடு சாப்பிட்டு இதை சாப்பிடும் போது கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு என்னமோ தெரிஞ்சுது. அவ்வளோ நல்லா இருந்தது. மதுரையில் வந்து அந்த சாப்பாடோட அந்த இது வந்துட்டு வாயில் அப்படியே நின்றுச்சு அப்படி சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மதுரையில். பட் இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பிரியாணி ஆம்லேட் மட்டும் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. சுக்கா கூட அந்த மட்டன் சுக்கா கூட ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளேவர் வந்தது. அதில் ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ பிடிக்கல அந்த அளவுக்கு. ஸோ இப்போ ஹில்ஸ் வந்து நம்ம ஏற ஆரம்பிச்சாச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு கீழே தேனியிலேருந்து போடிமேட்டு போகிற வழி தான். 17 ஏர்பின் பெண்ட் வந்து உங்களுக்கு வருது. ஸோ ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் மேலே ரீச் ஆகிடலான்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவர் இல்லை 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு மேலே வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் வந்து போடிமேட்டில் வந்துட்டு ஒன்றுமே உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்க வந்து ஒன்றும் இருக்காது. சூரியநல்லின்ற ஒரு இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து கொழுக்குமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு நாங்கள் தங்கியிருந்த இடத்துல அவர் வந்து சொல்லியிருந்தார் எங்களுக்கு. பட் அந்த டைம் நாங்கள் போன டைம் அப்போ தான் ரெட் அலர்ட் முடிஞ்சிருக்கோம்.
அவங்க ஊர்லலாம். அதனால் எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது, க்ளோஸ் பண்ணியிருக்கு. அங்கே வந்து கிட்டத்தட்ட 250 இங்கே ஒரு போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். சும்மா இறங்கி அப்படியே வீடியோ எடுத்தேன். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வந்து ஒன்று இருக்குது. சும்மா இங்கே சில்பர்க்குன்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நீங்கள் டீ காஃபி வந்து சாப்பிட்ருக்கலாம். சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேணால் நீங்கள் திரும்பவும் வந்து மூவ் பண்ணலாம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அங்கே எடுத்து உங்களுக்காக வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்காக நான் வந்து கொஞ்சம் இறங்கினேன் நடுவில். ஸோ திரும்பியும் வந்து அப்படியே வந்து அவ்வளோதான் மேலே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து மேலே ஏறிட்டோம் நாங்கள். பாருங்கள் சின்னதாக ஒரு சிட்டி வந்து ஒன்று வருது. கொஞ்சமாக தான் இருக்கும் வீடுங்களாம், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சொன்ன மாதிரி அங்கே வந்து சூரியநலியில் கிட்டத்தட்ட 250 ஜீப் ஃபேமிலி வந்து ஜீப் ஓட்டுற ஃபேமிலிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தங்கியிருந்த அவர் வந்து சொன்னார். அவங்களே வந்து இந்த கொழுக்குமலையை நம்பி தான் வந்து இருக்காங்க. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜீப் சவாரி நம்ம 3000 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு வர நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்காது அப்படின்னு. நாங்கள் சூரியநல்லி போகிறதுக்கு இந்த ஹில்ஸ் தான் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க சின்னதாக. அது தாண்டினோடனே லெஃப்ட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்துட்டு சூரியநல்லின்ற ஒரு சின்ன வந்து ஒரு வில்லேஜ் தான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நாங்கள் அங்கே போய் போடிமேட்டை பற்றி கேட்டப்போ இதுதாங்க போடிமேட்டு, இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அப்போதான் கேட்டோம், இங்கே பெருசாக சிட்டிலாம் எதுவும் கிடையாதா, ஊர் வெறும் ஹில்ஸ் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அங்கே அவங்க வந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே இதில் போனீங்கன்னா சூரியநலின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சிட்டி இருக்கும். குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப. அது கூட நீங்கள் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அங்கே வந்து நீங்கள் போய் வந்து பாருங்கள், ரூம்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது அங்கே தங்குற மாதிரி அப்படின்னு. போகிற வழி பார்த்தீங்கன்னா இப்படி தான் காடு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பெருசாலாம் வந்து ரோடும் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது உங்களுக்கு. 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல் டவுனு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் செடி தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டோம் சூரியநல்லி. இதுதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் வந்து ரூமு. பட் சூப்பராக இருந்தது இந்த ரூமு, ஒர்த்துன்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். நான் ஃபுல்லாக வந்து ரூம் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரூமுன்னு இல்லை, ஃபுல்லாகவே அந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் சொல்லணும்னு நினச்சோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக போகிறீங்க, அதாவது ஒரு 5-6 ஃபேமிலி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து ஒர்த்து. இங்கே வந்து ஒரு ரிசப்ஷன் காரிடார் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஒரு 5 ரூம் பக்கம் இருக்குது அது உள்ளேயே. நான் வந்து உள்ளே திறந்து காமிக்க முடியல. அப்போ தான் உள்ளே போனோன்னா நான் ஹேண்ட்பேக் கூட கழட்டல. நீங்கள் அந்த கண்ணாடியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹேண்ட்பேக் கூட கழட்டாமலே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நான் அவர்கிட்ட கேட்காம அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அதனால் அப்படியே வெளியே இருந்தே காமிக்கிறேன். ஆனால் ரூம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வெளியும் கொஞ்சம் இடம் இருக்குது உங்களுக்கு. அங்கே வந்து நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றதோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு ட்ரீ ஹவுஸ் வந்து இருக்குங்க உங்களுக்கு. பட் ரெட் அலர்ட்னு சொன்னாங்க இல்லைங்களா, அப்போ தான் முடிஞ்சிருக்கான் ரெட் அலர்ட். அதனால கரண்ட்லாம் கூட ஒரு 1 வீக்காகவே இல்லைங்க. இன்றைக்கி தான் வந்து கரண்ட்டே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நாங்கள் போய் ரூம் தங்கும் போது பரவாயில்ல, நல்ல வேலை நம்ம போய் தங்கியிருக்கிற டைமில் ரூமு அங்கே ஃபேனே தேவையில்லை என்ன சொல்ல போனாக்கா. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. ஃபுல்லாக வந்து அந்த உட்டன் இதில் தான் வந்து அந்த ரூமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த சைடு வந்து சிங்கிள் இதுவும், அந்த சைடு டபுள் காட் வந்து போட்டிருக்காங்க. இந்த பழைய காலத்து டிவி இருக்கும்ல அது வந்து வச்சுருக்காங்க. இல்லைன்னா வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும். ஜன்னலில் வந்து அந்த ஸ்க்ரீன் திறந்தீங்கன்னா அந்த கண்ணாடி தான் ஃபுல்லாகவே கண்ணாடி டோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அந்த பக்கம் அந்த ஜீப்லாம் நிற்கிது பார்த்திங்களா, அந்த சைடு வந்து நான் போய் காமிக்கிறேன். அங்கேயும் வந்து வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும்னு அவர் சொன்னார், போய் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சைடும் உங்களுக்கு காமிக்கிறேன். சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்துருக்கு உங்களுக்கு. ஹாட் வாட்டரும் அவைலபிளாக இருக்குது. எல்லா ரூம்ஸ்லையுமே ஹாட் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அவர்கிட்ட சொன்னால் அவர் முன்னாடியே வந்து போட்டு விட்டுருவார் நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அவர் ஒருத்தர் தான் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. வேறு யாருமே அங்கே வந்து இல்லை அவர் கூட. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா நல்லா வந்து இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு சொன்னதே. அங்கே வந்துட்டு கேம்பெயின் மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது கேம்ஸ்லாம் வந்து போட்டிருந்துருக்காங்க. அதை தெரியுது பாருங்கள் நம்ம ரூம். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன்னா அங்கே தான் நம்ம ரூமு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, பக்கத்தில் வந்து கேம்ஸ்லாம் போட்டிருந்தாங்கம்மா. பட் இப்போ பேக்கேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பேக்கேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க வெளியே. அதுக்குள்ளே நீங்கள் அவங்க போகிறதுக்குள்ளே உள்ளே போய்ட்டு நீங்கள் போய்ட்டு வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா போய் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்கியிருந்த ரூமில் இருந்தவர் சொன்னார். இல்லைனா அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுவாங்க, உள்ளே போக முடியாது அந்த கேட்டு தாண்டி நீங்கள் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே இதுதான் சான்ஸ்னு கடகடன்னு வந்தோம். ஊஞ்சல்லாம் வந்துருந்தது, பசங்க சும்மா அப்படி விளையாடிட்டு. ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த பிளேஸே பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்கிட்ட வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டேன். இதுனா ஒன்றுமே இல்லை இந்த ஊரில், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறது, சுற்றி பார்க்க கூட இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தது. பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி விடு நம்ம பார்க்கலாம் நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த ரூமில் ஸ்டே பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆச்சுங்க. பட் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு சொன்ன மாதிரி கொழுக்குமலைன்ற அது ஒரு பிளேஸ் மட்டும் தான் கூட கிடைக்கும், உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வாழ்வாதாரமே அவங்களுக்கு வந்துட்டு அந்த 250 ஜீப் சவாரி சொன்னா இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே அந்த கொழுக்குமலை மட்டும் தானா. ஸோ அங்கே மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அதில் தான் சம்பாதிக்க முடியும் அவங்களால சீசன் டைமில் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர்.
ஸோ இதுதான் வந்து அந்த கேம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அங்கே போட்டிருக்காங்க. படிக்கிட்டே பாருங்கள் எப்படி இருக்குது டவுனில். அது பாருங்கள் அங்கே ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன், அவர் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்தையுமே. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா லாக் பண்ணிவிடுவாங்க கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ நாங்கள் சும்மா ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா இருந்தது. ஆனால் செம்ம குளிர், பயங்கரமான குளிர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நாங்கள் போய் ரீச் ஆகும்போது ஒரு 4:30 தான் ரீச் ஆகிட்டோம் நாங்கள். அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ போன உடனே கொஞ்சம் தெரியல, போக போக தான் கொஞ்சம் அப்படியே குளிர் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ வந்து சரி டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்திருந்தோம். நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கடைங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஒரு 3-4 கடை தான் வந்து அங்கே இருக்கும். அதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கடை வந்து கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு டிஃபன் கடை அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாதாங்க. ஸோ அப்படியே வந்து நடந்தே போயிட்டு காஃபி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேருமே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவன் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாரு முருகன் பாரு, நான் எங்கே போனாலும் வந்துடுறாரு பாரு, அங்கே பாரு முன்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன். இந்த ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி போகுது, இந்த ஸ்ட்ரீட் அப்படியே கீழே போகுது டவுனில். அவங்களாம் வந்து எப்படி இருக்காங்கன்னே தெரில. இந்த பொண்ணு காஃபி குடிக்குது, எப்படி குடிக்குது பாருங்கள். அதுதான் நான் சும்மா வீடியோ எடுத்தேன். நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியல, அவ்வளோ மும்முரமாக காஃபி குடிச்சிட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கா. காஃபினா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கும். சரி, எங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே காஃபி பைத்தியம் தான், உங்களுக்கே தெரியும் என்னை பற்றியும். இப்போ தான் என்னை நோட் பண்ணுறாளே. ஸோ அங்கேருந்து காஃபியை சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. அந்த கிளைமேட் பாருங்கள் செம்மையாக இருந்தது. ஆனால் மஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அங்கே சுற்றி பார்க்குற இடம் இருக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் சூப்பர் கிளைமேட்டு, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் அங்கே வந்து டீ சாப்பிட்டு வெளியே வரும்போது பசங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த நாய் வந்து எங்களை விடவே இல்லைங்க. பிஸ்கெட் வந்து கேட்டு அப்படி வாலாட்டிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தால் அதுக்கு எப்படி தான் தெரியுது, என் பொண்ணு கையில் தான் வச்சுட்டு இருந்தா, அதை பார்த்துட்டு எங்கள் பின்னாடியே வந்துச்சு. ஸோ பசங்க என்ன பண்ணிட்டாங்க, கையில் அவங்களுக்காக வாங்கி வச்சுருந்தா அந்த க்ரீம் பிஸ்கெட் வந்து போட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட், இன்னும் ஏன் க்ரீம் பிஸ்கெட் போய் போடுறீங்க அப்படின்னு. இல்லை அது வந்துட்டே இருக்குது, விட மாட்டேங்குது அப்படின்னோடனே ஹஸ்பண்ட் என்ன பண்ணால், சரி நீ போயிட்டு வேறு வாங்கிட்டு வராது பாருங்கள். அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கூடவே வந்துட்டு இருக்காரு. அப்புறம் ஹஸ்பண்ட் திரும்பவும் காசு கொடுத்து அமிச்சு வேறு பிஸ்கெட் வாங்கிட்டு வர சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அதுக்கு போட்டுகிட்டே வந்தார். அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு விடவே இல்லை எங்களை, கூடயே அப்பயும் கூட வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், தொப்பையில் சாப்பாடு மறைச்சி வருது இந்த பொண்ணு. காணா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான கடை பிஸ்கெட் தான் இருக்குல்ல, நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? பர்ஃபெக்ட் தானே ட்ரெஸ். வா 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 வா, அங்கிட்டு ஒன்று ஓய் அமைதியாக இருக்கா. அது எப்படி பார்க்குறது பாருங்க. ஏய் என்ன வேணும் பாருங்கள். திருப்பி ஹஸ்பண்டும் போட்டுட்ருக்காரு, அப்பயும் வந்து அது விடலை, கூடயே வருது அது போட சொல்லி. அதுக்கு வந்து தெரியுதுங்க, என் பொண்ணு வந்து மறைச்சிட்டு வரா அந்த பிஸ்கெட்டை, எங்கே பாத்திர போதோன்னு. அப்போவும் வந்து அது ஸ்மெல் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு. ரூம்க்கே வந்துட்டோம் நாங்கள் பாருங்கள். ரூம் வரைக்கும் வந்து அதை விடவே இல்லை எங்களை. அப்போவும் பாவம் அதுக்கு பசி போல் இருக்குது, யாருமே எதுவுமே போடல போல. ஆனால் அதுக்கு இருக்கிற நன்றி கூட மக்களுக்கு இல்லைல்ல, நிறைய பேருக்கு. இப்போ பாவமாக இருந்தது எங்களுக்கு. எங்கள் வீட்டில் இங்கே வந்து ஒரு பிளாக்கி ஒன்று இருக்கும், அதே மாதிரி இருந்தது பார்க்க. சரி ஹஸ்பண்ட் வந்து திரும்பவும் ரூம் ஆண்டை வந்து கொஞ்சம் போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக போட்டிருப்பா அப்படின்னா ஓரமாக எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக போட்டு டக்குன்னு அது சாப்பிட்டுருக்க கேப்பில் உள்ளே வந்துட்டோம். அப்பவும் பாருங்கள் தேடிட்டு வந்து போயிட்டுருக்கு. அது போயிட்டு ஆனால் திரும்பவும் ரூமுக்கு கீழே வந்துடுச்சுங்க. அது எப்படி வந்ததுன்னே தெரியல. ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டு காமிச்சாரு, அந்த பாரு அந்த நாய் கீழே வந்துடுச்சு அப்படின்ட்டு. நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹஸ்பண்ட் வந்து காமிச்சாங்க கீழே வந்திருக்குன்னு. அப்புறமா அது இந்த இடம் தான் சொன்னேன், கீழே வந்து நிற்கிதுங்க. நான் மேலே கண்ணாடியிலேருந்து பார்த்துட்டு அப்புறம் ஒளிஞ்சிக்கிட்டேன் நான். பாவமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஆனால் போட்டுவிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது, ரூம் உள்ள வந்துட போதோன்னு எனக்கு பயமாக இருந்தது. அது எப்படி வந்ததுனே தெரில. கீழே அதை இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துக்கு கீழே வந்து வந்திருந்தது. ஸோ இங்கே கீழே வந்து கீழேயும் வந்து ரூம்ஸ் இருக்குது, எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க. அதனால் வந்து கீழேயும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் செம்ம பிளேஸுங்க. நிஜமாவே நிறைய பேர் நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா சூப்பராக வந்து தங்கலாம். ஒரு 10 ஃபேமிலி போனால் கூட தங்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் தங்கியிருந்த ஒரு ரூம் ஒன்று, ஆப்போசிட்டில் அவரோட ரூம் இருக்குது அங்கே இருந்தவரோடது. ஸோ எல்லாமே லாக் ஆகிருக்கு, அதனால நாங்கள் எதுவுமே வந்து வெளியே வந்து காமிக்கல. பட் ரூம் எல்லாம் வந்துட்டு எங்கள் ரூம் பார்த்தீங்களே அந்த மாதிரி ரொம்ப ஒர்த்தாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். எல்லா ரூம்ஸ்லையுமே ஹாட் வாட்டர் அவைலபிள்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ அந்த மேலே அந்த கதவு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடிக்கிறது. அது பாருங்கள் காற்றுல அப்படி ஆடுது, செம்ம வந்து குளிர். நைட்டு டின்னர் வந்துட்டு நாங்கள் அவர்கிட்டே சொல்லிட்டோம், அவர் வேணுமான்னு நானே செஞ்சு தரேனாரு. ஸோ அவரே வந்துட்டு எங்களுக்கு சமைச்சு வந்து கொடுத்துட்டாரு. சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து சிம்பிளாக வந்து அவருக்கு என்ன தெரியுமோ அந்த அளவில் வந்துட்டு நல்லாவே இருந்தது. ஆனால் நிஜமாகவே சொல்லணும், சூப்பராகவே வந்து சமைச்சிருந்தார். ஸோ நல்லா சுட சுட ஹாட் வாட்டர் தான், குடிக்கிறதுக்கு கூட தண்ணி வந்து எங்களுக்கு ஹாட் வாட்டர் தான் வந்து அவர் வச்சுருந்தார் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லபடியாக வந்து சாப்பிட்டு செம்ம குளிர். அங்கே பாருங்கள் நான் எப்படி நடுங்கிறேன்னு, அவ்வளோ குளிர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இவ்வளோ குளிர் அங்கே வந்து இருக்கும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் பாட்டு எப்பவும் போல் வந்து அப்படியே அசால்ட்டாக வந்துட்டோம்.
அவ்வளோலாம் குளிர் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். பட் இங்கே வர நாங்கள் பிளானே வந்து கிடையாது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து போகிற வழியில் அப்படியே போவோம், எங்கெங்கே அப்படி இப்படி இருக்கோம், அப்படியே போயிடலாம். ஏன்னா நாங்கள் பிளான் போட்டாலே வந்து சொதப்பிடுமா கொஞ்சம். அது எத்தனை பேருக்கு அது மாதிரி நடக்கும்னு சொல்லுங்கள். பிளான் போட்டாலே வந்து சொதப்பிடும். ஸோ அதனால் போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தது. ஸோ இந்த இடம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு குளிருங்க, செம்ம குளிராக வந்து இருந்தது. ஆனால் சூப்பரான பிளேஸ். நிஜமாக வந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும், ஒரு ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, டென்ஷன் இல்லாமல் வந்துட்டு போய் நீங்கள் தங்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு சமையலுங்களா? ஓ பரவாயில்ல. அதான் நான் நேரமே சொல்லல, மேனேஜர் நான் தான், செஃப் நான் தான். வேறு வழியில் செஞ்சே ஆகணும், வேறு வழியில் நீங்களே செஞ்சாகணும். ஸோ அவர்கிட்ட தான் கேட்டுட்ருக்கோம். அவருக்கு வேறு வழியில், அவரே சூப்பர்வைசர், அவரே வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வேறு ஒன்றும் இல்லை. ஒர்க் டென்ஷன் இல்லாமல் தங்கணுன்னா இது வந்து ரொம்ப மஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு போய் தங்கி பாருங்கள். நான் ஒன்றும் இல்லை, குளிருதுன்னு போத்திட்ருக்கேன். என் பொண்ணு பாருங்கள் கிண்டல் பண்ணிகிட்ருக்குது என்ன. நெக்ஸ்ட் vlogகும் வந்துட்டு டூர் தான். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு பிளேஸ் மட்டும். அதையும் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் vlogல வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம குளிருங்க, ஆனால் பயங்கரமாக முடியல. எப்படியும் ஒரு 15 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்க குளிர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.